நண்பா, நீங்க பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கல. என்ன பிடிக்கலனா, நீங்க ரொம்ப ரொம்ப கெஞ்சுறது. நண்பா, நீங்க பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கல. என்ன பிடிக்கலனா, நீங்க ரொம்ப ரொம்ப கெஞ்சுறது. அதுதான் பிடிக்கல. நீ கெஞ்சலாம், ஆனால் அதை அளவா கெஞ்சுங்க. ஏன் இவ்வளோ கெஞ்சுறீங்க? உன்னை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்தி உங்களையே வருத்தி அப்படியே அவங்கள விடக்கூடாது, இல்லனா அந்த சூழலை நீ விடக்கூடாதுன்னு, யாரையும் உங்க வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கெஞ்சாதீங்க. உன் வாழ்க்கைய நீயே ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு நீங்க கொண்டு போன பிறகும் அதை இன்னமும் நீ கெஞ்சுகிற காதலை துரத்துவதும் இருக்கட்டும், ஒரு வெற்றியை அடைவதாகவும் இருக்கட்டும், அப்படி இல்லையா ஒரு நண்பனை தேடுவதாக கூட இருக்கட்டும், நீங்க தேடுவது எல்லாம் ஓகே தான். உனக்கு அன்பு இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையின் மேல அன்பு இருக்கு, நீ அதோட வெற்றிக்காக ஓடுற உன் காதலி மேல நீங்க உண்மையான அன்போட இருக்கிறதுனால நீ அவங்களையே உங்க வாழ்க்கை துணையாக வர நீங்க துரத்துறதும் தவறு இல்லை. உனக்கு ஒரு தன்மானம் இருக்குன்னா நீ அளவுக்கு மீறி உன்னை நீ இழந்துடாத. இழந்து 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 நீ அவங்கள பின்தொடர உன்னை நீ மதிக்கல. கொஞ்சம் நிதானமா மாறு, உன்னை நீ வளர்த்துக்கோ. உன் திறமை எதுல இருக்குன்னு உனக்கு தெரியும், அதுல நீ கவனத்தை கொண்டு வா. உன்னை நீ வளர்த்துக்கொள்கிறப்போ நீ எதை உன் சுயமரியாதை இழந்து தேடினாயோ அதுவாக உங்ககிட்ட வரும். நம்புங்க, உங்களால உங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒரு காதலை துரத்துவதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சூழ்நிலையை நீங்க துரத்துவதாக இருந்தாலும் இன்னையோட இந்த வீடியோ பார்த்து நிறுத்துங்கள். உடனே நான் ரொம்ப கெஞ்சிலனா, நான் ரொம்ப துரத்தலைன்னா இதோட எனக்கு பெற்ற பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க, இதை விட எனக்கு பெற்ற ஜாப் கிடைக்காது, இதோட எனக்கு பெற்ற சூழ்நிலை அமையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நினைப்பீங்க. நினைக்க வைக்கும் உங்க மனசு அந்த பயம் தூண்டுதலை தூண்டும். உங்க மனசோட பயத்தை தைரியமா மாத்த இப்படி சிந்தனை செய்யுங்க. கண்டிப்பா இதை விட நல்ல நல்ல சம்பளத்துல நீங்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும். நீங்க ரொம்ப கெஞ்சின மனிதரை விட, உங்க பார்ட்னரை விட உங்களுக்காகவே இறைவன் படைத்த ஒருவர் உங்களுக்காகவே உங்களிடம் வர இருக்கிறார். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெற்றர், இந்த பெற்றை விட இன்னும் வேற லெவலா இன்னும் உனக்கு கிடைக்கும். அதனால எதையுமே அதிகமா துரத்தி செல்லாதீங்க, அதிகமா கெஞ்சாதீங்க. கொஞ்சமா செல்லமா கொஞ்சறதோட நிறுத்திடுங்க. உண்மையா உங்களை நேசிக்கிறவங்க உங்களை ரொம்பலாம் கெஞ்ச விட மாட்டாங்க. இதை விட உங்களுக்கு பெற்ற ஜாப் கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த பயம் தாங்க உங்களை ரொம்ப உங்களையே இழக்க வைக்குது. அதனால நீங்க இதை விட பெற்ற ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப தேடுற ஜாப் கிடைக்கலன்னாலும் அதோட ஒரு பெற்ற ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. உங்களை இழந்து, உங்க தன்மானத்தை இழந்து உங்களோட வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நீங்க தான் முதல்ல இதை கடைபிடிக்க போறீங்கன்னு இல்ல, இது நிறைய பேர் கடைபிடிச்சு நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில நல்லா இருந்ததுனால், இந்த பதிவை நிறைய பேர் ஏற்கனவே சில வீடியோக்களை பார்த்து வளமாக வாழ்ந்ததுனால், உங்களுக்கு நம்ம வாழ்வோமே வளமாக சேனல் வழியாக இந்த கருத்தை உங்களை அடைந்து நீங்களும் உங்க சுயமரியாதையோட பெட்டர் ஜாப் பார்ட்னர்னு வளமாக வாழணும் நண்பா. உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன சின்ன நேரத்துல வாழ்ந்துட்டே இருக்கும். இந்த நேரத்துல நீங்க வேற எதற்காகவும் நேரத்தை செலவிட்டு உங்க போக்கஸ் இழக்க வேணாம். ஒரே விஷயத்துல நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா, உங்க எனர்ஜி அதுல வெளிப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க அடையக்கூடிய உயரத்தை நீங்களே நம்ப முடியாதது உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்து சந்தோஷமா வாழுங்க. போராட்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த போராட்டம் பிடித்ததை செய்யும் சந்தோஷத்துக்கா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன்.